நீங்க விருப்பம் பண்ணி மட்டும் கொடுக்க போறீங்க. நாங்க விருப்பம் சென்னையில போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். தலைமை கழகத்துல கொடுக்குறீங்க. தலைமை கழகத்துல 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு அமௌண்ட்டோ அதை மட்டும் கட்டிட்டு நான் வந்துட்டேன். நான் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா கார்டன்ல இருந்து பொன் முருகேசன், விஜயகுமார் 2 வரையும் வர சொல்லுங்க கார்டனுக்கு. அதாவது நீங்க விருப்ப மனு கட்டுறதுக்கு அங்க நிக்கும் போதே இவங்க 2 பேரையும் அழைச்சிருக்காங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும். இப்படி அழைக்கிறாங்கன்னா அவங்கள தான் கேண்டிடேட்டா சூஸ் பண்ண போறாங்க. கேண்டிடேட்டா போடுவாங்கன்னு நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. நானே முடிவு எடுத்துக்கிட்டேனே தவிர அம்மா முடிவு எடுக்கல. சரி. அதை எடுத்துக்கிட்டு வரும்போது இவங்க போயிட்டாங்க. நாங்க நின்னு கேட்டிட்டு. அப்ப உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா எதுக்கு 10,000 ரூபாய் கட்டணும்லாம் தோணாதா? தோணுச்சு. என் பையனே சொன்னான். ஏப்பா எதுக்கப்பா எனக்கு உங்களுக்கு எப்படின்னா ஏன் இவ்வளவு பணம் கட்டணும்? அதுல இல்ல. அப்ப நான் சொன்னேன் அம்மாவையாவது பார்க்க முடியுங்கிறோம். இந்த கட்சிக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த பணத்தையாவது கட்டுவோம். அப்படிதான் நான் கட்டிட்டு வரேன். எனக்கு சீட்டு கிடைக்கும்னு நினைச்சு நான் கட்டல. கட்சிக்கும் கொடுக்கணும். ஆனா அம்மாவும் கூப்பிட்டா நம்ம அம்மா முகத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் கட்டிட்டு வந்துட்டேன்.